வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே பாட்டு கட்சி திமுக, அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய நபர், தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தவரை கைது செய்தது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். நெல் கொள்முதல் செய்து 8 நாட்கள் ஆகியும் வியாபாரிகள் பணம் வழங்காததால் விவசாயிகள் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி அறுவடை பணியை விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் உரிய நேரத்தில் நெல்லுக்கான பணத்தை வழங்காமல் விவசாயிகளை அலைக்கழித்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. அவ்வாறு விருத்தாச்சலம் அடுத்த மேலப்பாளையூர் கிராமத்தை சேர்ந்த மணி என்ற விவசாயி கடந்த 8 நாட்களுக்கு முன்பு 168 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்த வியாபாரி கடந்த 8 நாட்களாக சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இது குறித்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளை விவசாயி சென்று கேட்டபோது வியாபாரியின் தொலைபேசி எண்ணை கொடுத்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் என அலட்சியமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி மணி மற்றும் அவருக்கு ஆதரவாக விவசாயிகள் சிலர் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கதவினை இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரமாக பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஓரிரு நாட்களில் நெல்லுக்கான பணம் வந்துவிடும் என்றும் கூறியதன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டனர். நெல் போட்டு எனக்கு நைட்டு 10 மணிக்கு தான் சாக்கு மாற்றி கொடுத்தாங்க. அன்றைக்கி இதே பிரச்சனை தான். இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? இன்றைக்கி 8 நாள் ஆகுது. பணம் போய் கேட்குறேன், பணம் என்னாச்சுங்க, பணம் அக்கௌண்ட்டில் ஏறலன்னு கேட்குறேன். பணம் வந்து உனக்கு புதன்கிழமை மணிக்கு மேலே தான் ஏறும். அவர் 1 கோடி ரூபா அன்றைக்கி நெல் எடுத்துட்டாரு, அவர்கிட்ட பணம் இல்லையா, இப்போ பணம் ஒன்று 2 நாளில் போடுவாங்க, வேணா நீங்கள் வந்து வியாபாரிகிட்ட பேசிக்கன்னு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க நம்பரை. யார்கிட்ட போய் கேட்குறது? வியாபாரி நான் முகத்தையே பார்த்துருக்கேன். அவர் முகத்தை இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நான் அது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். இன்றைக்கி பணம் வேணும் கூட வந்து உட்காந்துருக்காப்ல, அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஞாயிற்று யார் பதில் சொல்கிறது? கஞ்சா வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை பாராட்டிய டிஜிபி. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் திண்டிவனம் உட்கோட்ட தனிப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன், தலைமை காவலர் தீபன்குமார், முதுநிலை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர்கள் கடந்த 27-24 சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மகேந்திரா பிக்கப் வேன் வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அதில் சுமார் 258 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். மேற்படி வழக்கில் திறமையாக செயல்பட்டு எதிரிகளை கைது செய்ய உதவியாக இருந்த தனிப்படையினரை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் நேரில் அழைத்து வெகுமதி மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சேமங்கலம், ஆனத்தூர், காரப்பட்டு, குமாரமங்கலம், அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் உள்ளன. அதிமுக நிர்வாகிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமாரகுரு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார். இதில் ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் வேலாயுதம், சேகர், முருகானந்தம், மோகன், சின்னசாமி, சிவா, ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல்வராஜன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனத்தூர் கிராமத்திலே
மிக சிறப்போடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அருமையன் அவர்களே, இந்த ஆனந்தோடு அனைத்து கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே பார்த்த கட்சி திமுக. திண்டிவனத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. திண்டிவனத்தில் திமுக அணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரிய நடிகர்களையே பார்த்தவர்கள் நாம். எனவே தற்பொழுது அரசியலுக்கு வருகின்ற நடிகர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலா மணி, செந்தமிழ் செல்வன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரமணன், நகர செயலாளர் கண்ணன் மற்றும் வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, சிறுபான்மையினர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாணவர் அணி சார்பாக தான் படித்ததற்கு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நம் இயக்கத்தை விட்டு சென்ற பிறகு நாம் ஒரு 12 ஆண்டு காலம் மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, பொறியாளர் அணி, மகளிர் அணி, இப்படி ஒவ்வொரு அணியிலும் இளைஞர்களை நாம் கண்டெடுத்து தேர்வு செய்வதனுடைய நோக்கமே எதிர்காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் 2016 முதல் மாவட்ட செயலராக பொறுப்பினை ஏற்ற காலத்திலிருந்து அவ்வளோ கடைசியாக வச்சுக்கோங்க. ரவி கடைசியாக போகலாம்ல, இடையில சொன்னாங்க, அதுக்காக யோசனை கொள்கைகளை, லட்சியங்களை இங்கே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மூலமாக அதை தெரிந்து அறிந்து கொண்டு. திட்டக்குடி அருகே இடையூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்ட திட்டக்குடி வட்டம் இடையூர் கிராமத்தில் எழுந்து அருள் பாவித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மகா மாரியம்மனுக்கு காப்பு அணிவிக்கப்பட்டு தினந்தோறும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமர்ந்து தீசட்டி ஏந்தியும் அழகு அணிந்தும் மேளதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மாலை அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த விழாவினை ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் அறையை அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல் நோயாளிகள் செல்லும் வழியில் தூள் தூளாக கிடந்த கண்ணாடி துண்டுகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பெண்களை மட்டும் பார்க்கும் மருத்துவ அறையை மர்ம கும்பல் ஒன்று கண்ணாடிகளின் கதவை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றுள்ளது. இதனால் நோயாளிகள் செல்லும் வழி முழுவதும் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்ததால் நோயாளிகள் மருத்துவமனைக்குள் செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர். அரசு
மருத்துவமனையில் புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவ அறையை அடித்து நொறுக்கிய சம்பவம் நோயாளிகள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பாதுகாவலர்கள் நோயாளிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கவில்லை என நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் மருத்துவ அறையை அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட வீடு கட்டுவதற்காக ஆணை வழங்கல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் வீடு இல்லா ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்புடன் வசிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக முதற்கட்டமாக 2024-25 ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் 30 கிராம ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டது. இவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை வழங்கினார். ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் 278 பயனாளிகளுக்கு வீடு கட்டிட பணி ஆணை வழங்கப்பட்டது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீடும் 360 சதுர அடி பரப்பளவிலும் அறை, சமையல் அறை, கழிப்பறை வசதிகளுடன் ரூபாய் 3.50 லட்சம் செலவில் அமைக்கப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள், பயனாளிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரெங்கசமுத்திரம் நாராயணசாமி குண்டைய நாயக் நம்ம டிபார்ட்மெண்ட் போச்சு. இப்ப ஒரு காலனி வீட்டுக்கு வந்து 1,40,000 இருந்து 1,50,000 இருந்து விடுறாங்களா? கண்ணாடி இருந்தா மனவையாருந்தாங்க. புத்தூர் கொடுத்துட்டாருண்ணே. வீட்டிற்குள் புகுந்து பலாத்காரம் செய்ய முயற்சி செய்த பொழுது பெண் ஒத்து வராததால் அம்மிக்கல்லை கொண்டு தாக்கிய குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள நேதாஜி தெருவில் வசித்து வருபவர் கண்ணதாசன் என்பவரின் மனைவி செல்லக்கிளி. கண்ணதாசன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தனது 2 மகள்களுடன் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த செல்லக்கிளி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் அவரது தாயார் விருத்தாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பெயரில் வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் செல்லக்கிளியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்பு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உயிரிழந்த செல்லக்கிளியின் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர் வசிக்கும் தெருவில் உள்ள சிசிடிவி வீடியோ காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் கடந்த 8 நாட்களாக 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். உண்மையான குற்றவாளி கிடைக்காத நிலையில் சம்பவத் அன்று சுமார் காலை 7 மணி அளவில் 2 சக்கர வாகனத்தில் வந்த நபர் செல்லக்கிளியின் வீட்டிற்கு சென்று உடனே திரும்பியதை கண்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர் யார் என்று குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜவேலு என்பவரின் மகன் முருகன் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில்
அதில் வீட்டில் தனியாக இருந்த செல்லைக்கிளியை வடுக்கட்டாயமாக தகாத உறவிற்கு அழைத்ததும் அவர் உடன்படாததால் ஆத்திரம் அடைந்து முருகன் வீட்டில் இருந்த அம்மிக்கல்லை இழுத்து செல்லைக்கிளியின் தலை மற்றும் வாய்ப்பகுதியில் பலமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததன் பெயரில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 9 நாட்களாக மர்மமாக இருந்த கொலை சம்பவம், தகாத உறவில் ஈடுபட முயன்றதும் சம்மதிக்காத பெண்ணை அடித்து கொன்ற சம்பவம் விருத்தாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரமா கையிடுமா யாரா வந்தது பா பா யார் என்னன்னு சொல்லுப்பா யாரா வந்தது ஈரமா ஈரமா சத்தம் ஈரமா ஒண்ணு இது பண்ணாதீங்க இந்த போர் ஏட்டடுமா இதட்டா அம்மா யாருமா எம்மோ 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 மூவாமிகம்மா எம்மில்ல காப்பாத்துமா மூவாமிகம்மா வில்லுப்பாளையம் சுடுகாட்டில் வெளியூர் நபர் ஒருவர் சமாதி கட்டியுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் அடுத்துள்ள வில்லுப்பாளையம் கிராமத்தில் 5 தலைமுறையாக சுடுகாட்டை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அப்பகுதியில் வெளியூரில் இருந்து ஒரு குடும்பமானது ஸ்ரீநகர் ஒரு மனை பிரிவை வாங்கி அதில் வசித்து வருகின்றனர். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு பெண்ணுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அவரை பெரிய காட்டுப்பாளையத்தில் உள்ள சுடுகாட்டில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். இருந்த போதிலும் அருகாமையில் உள்ள வில்லுப்பாளையம் கிராமத்திற்கு சொந்தமான சுடுகாட்டில் அப்பகுதி மக்களிடையே எந்த தகவலும் கூறாமல் நல்லடக்கம் செய்துள்ளனர். இந்த விஷயம் அப்பகுதியில் உள்ள யாருக்கும் தெரியவில்லை. திடீரென்று 3 நாட்களுக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நபரிடம் அடக்கம் செய்வதற்கு யாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் உங்களுடைய தகப்பனாரை அடக்கம் செய்தது தவறு. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களுடைய சுடுகாட்டில் உங்களுடைய அப்பாவின் சமாதியை கட்டுவது தவறான விஷயம் என்றும் கூறுகையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊரில் உள்ள நபர்கள் தற்பொழுது சுடுகாட்டில் சமாதியை கட்டியிருப்பது தவறான விஷயம், இதை இடித்து தாருங்கள் என்று கூறியதற்கு சரியான பதில் இல்லாத காரணத்தினால் மலத்தப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரி VAO அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி இளைஞர்கள் கூறுகையில் இந்த சமாதியை சுத்தம் செய்து தர வேண்டும், எங்களுடைய சுடுகாட்டை சுற்றி மதில் சுவர் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனுவை வைத்துள்ளனர். இது சரியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கூறுகின்றனர். மலப்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் வில்லுப்பாளையம். எங்களுடைய சுடுகாட்டில் அந்நியர் ஒருவர் வேறு ஒரு இடத்தில் புதைக்க வேண்டியதை எங்கள் இடத்தில் புதைத்து விட்டார். அதுவே எங்களுக்கு தெரியாது. அதையும் மீறி அவர் சமாதி கட்டியுள்ளார். இதை நாங்கள் மேலிடத்தில் பஞ்சாயத்து தலைவர் மற்றபடி மணிகர் எல்லார்கிட்டையும் சொன்னோம். இன்னும் எல்லாம் ஆலோசனையிலே இருக்கிறார்கள். அதை காலி பண்ணி கொடுத்து எங்களுக்கு சுடுகாட்டுக்கு தேவையான இடத்தை அத்து போட்டு காம்பவுண்டு போட்டு கொடுக்குமாறு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே பாட்ட கட்சி திமுக, அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய நபர், தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தவரை கைது செய்தது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.